அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்புல ஆளுநர் பற்றி ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சரத்து 154. ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறக்கூடிய சரத்து 154. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறும் சரத்து 154ல 1வது சரத்து தான். ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுகிறார். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவரோட வயது வரம்பு 35 வயது. ஒருவர் எத்தனை முறை ஆளுநராக நியமிக்கப்படலாம்? எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் 2 மரபுகள் உள்ளன. அவை யாவை? ஒன்று, எந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. அதாவது அவர் எந்த மாநிலத்துல ஆளுநராட்டு நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்துல அவர் வசிக்க கூடாது. இன்னொன்னு, ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கூறும் சரத்து 158(3)A. அதாவது ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 158ல 3A தான். ஆளுநர் பதவிக்கு தேவைப்படும் தகுதிகளை கூறும் சரத்து, ஆளுநர் பதவிக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு கூறக்கூடிய சரத்து 157 மற்றும் 158. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக யார் நியமனம் செய்கிறார்? ஆளுநர். அதாவது சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மை கட்சி அந்த கட்சியின் தலைவராக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது ஆளுநர் தான் தேர்ந்தெடுக்கிறார். அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்பவர் யார்? தேர்வு செய்யறவரு ஆளுநர், பணி நீக்கம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது குடியரசுத் தலைவர் தான் பணி நீக்கம் செய்ய முடியும். ஆளுநரால இவங்களை பணி நீக்கம் செய்ய முடியாது. மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடியவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார்? ஆளுநர். சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் யார்? ஆளுநர். சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் யார்? ஆளுநர். சபாநாயகர் பதவி மற்றும் துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் வேண்டுமானாலும் நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யாருடைய கையொப்பம் இட்ட பின்னரே சட்டமாகும். ஆளுநரோட கையொப்பம் இட்ட பின்னரே சட்டமாகும். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆளுநர். அதாவது மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர்னா ஆளுநர் தான். அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்திற்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதம். அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்திற்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை பெற்றிருப்பவர் யார்? ஆளுநர். அதாவது மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு. பண மசோதாவை யாருடைய அனுமதியுடன் தான் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆளுநர் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்.
யாருடைய பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது? ஆளுநர். இப்ப ஆளுநரோட பரிந்துரை இல்லைன்னா நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்பவர் யார்? ஆளுநர். அதாவது அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக அவசர நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பவர் ஆளுநர். அதாவது பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் நிதி ஆணையம்னு ஒன்று அமைப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர். நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆளுநர். உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பெயரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை செய்பவர் யார்? ஆளுநர். உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை செய்பவர் ஆளுநர். குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வதில் ஆலோசனை வழங்குபவர் ஆளுநர். குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வதில் ஆலோசனை வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். அதாவது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு. மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு பரிந்துரை செய்பவர் யார்? ஆளுநர். மாநிலத்துல குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆளுநர். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆளுநர். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம போச்சுன்னா அமைச்சரவை கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அப்படி யாருன்னா ஆளுநர். அமைச்சரவை பெரும்பான்மையை இழந்தால் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். மாநில அரசு அரசியலமைப்பு விதிக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று உறுதியாக ஆளுநர் நம்பினால் குடியரசுத் தலைவருக்கு மாநில அரசை கலைக்க எந்த சட்டப்பிரிவு படி பரிந்துரை செய்யலாம்? சட்டப்பிரிவு 356. அதாவது மாநில அரசு அரசியலமைப்பு விதிக்கு உட்பட்டு செயல்படல அப்படின்னு ஆளுநர் நம்பினா குடியரசுத் தலைவருக்கு மாநில அரசை கலைக்க ஒரு கூறலாம் அவருக்கு. அதுக்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்கு. அந்த சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 356. மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும் வரை குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தில் நிர்வாகம் செய்பவர் யார்? ஆளுநர். அதாவது மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் இப்ப மாநில அரசுல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும் வரைக்கும் ஆளுநர் என்ன செய்யலாம்? அந்த பதவியை வகிக்கலாம். ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் பற்றி கூறும் சரத்து சட்டப்பிரிவு 361(1). ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் பற்றி கூறக்கூடியது 361(a). மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தொடர முடியுமா? முடியாது. அதாவது மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தொடர முடியுமானா தொடர முடியாது. ஆளுநர் பதவி காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடர முடியுமா? அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ நீதிமன்றங்களால் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? முடியாது. மாநிலத்தின் நிர்வாக அரசியல் அமைப்பு பற்றி கூறும் பகுதி 6. மாநிலத்தின் நிர்வாக அரசியல் அமைப்பை பற்றி கூறும் பகுதி என்னன்னா பகுதி 6. ஆளுநருக்கு ஆலோசனை கூற அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் சரத்து 163. ஆளுநருக்கு ஆலோசனை கூற அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் சரத்து அப்படின்னு பார்த்தா சரத்து 163. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? 152 to 237. மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறது? விதி 168. மாநில சட்டமன்றத்தை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னா விதி 168. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சரத்து 164(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சரத்து 164(1).
மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? அதாவது மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சட்டப்பிரிவு 213. சட்டப்பிரிவு 213. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றிய சட்டப்பிரிவு 315. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றிய சட்டப்பிரிவு 315. அரசு பணியாளர்களுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது? அரசு பணியாளர்களுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறதுனா சரத்து 311. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.